கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 31 அதிகாரம் 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அன்பானவர்களே, இங்கே நிறைய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த விதமான நன்மையும் தன்னோட வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம். எந்த விதமான நன்மையும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கல. ஆனா பாருங்க, நான் தவறாம ஆலயத்துக்கு போயிடுவேன், தவறாம காணிக்க போடுவேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிறதை நாம கேட்க முடியும், பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்க கூடும். ஆனா இங்க அற்புதமான ஒரு வார்த்தைய கடவுள் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில நன்மையான ஒரு ஆசீர்வாதமான காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னார், நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்றாரு பாருங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உன்னை நம்புகிறவர்கள், அதாவது மற்ற மனிதர்கள் மத்தியில, மற்ற மக்கள் மத்தியில கர்த்தரை நம்புகிறவர்கள் அப்படின்னா யார் அவங்க? நாம எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் எந்த காரியமாக இருந்தாலும், எந்த விதமான செயலாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு செய்து கொடுப்பார், இதை வெற்றி பெற செய்வார்னு சொல்லி நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணணும். அதாவது ஒரு வார்த்தை கூட நம்ம வேதாகமத்துல உண்டு, விதைக்கிறவனும் நீதான், நீர்பாய்ச்சுகிறவனும் நீதான், விளையச் செய்கிறவரோ கர்த்தர். விதைக்கிறதும் நாம தான். விதைக்கிறதுக்கு கண்டிப்பா உழைக்கணும், நீர்பாய்ச்சுவதுக்கு கண்டிப்பா உழைக்கணும். அந்த பயிர் கெட்டு போகாம சாகாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் நாம செய்யணும். அதெல்லாம் நம்முடைய உழைப்பு. அப்படி யார் உழைக்கிறாங்களோ அவர்களுக்கு விளைய செய்கிறது கர்த்தர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது கடவுள். அவங்க விதைச்சதுக்கு மேல அதிகப்படியான பலனை கொடுப்பது கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதுமே நன்மையை செய்வார். அதற்கான முயற்சி நாம எடுக்கிறப்ப, ஒவ்வொரு முயற்சி எடுக்கிறப்பவும் நாம ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சு அவர் இந்த காரியத்தை செம்மையானதாய் முடித்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட கூட ஒரு காரியத்தை நம்ம துவங்குறப்ப, நம்ம பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, சொந்தக்காரங்க, நண்பர்கள், அண்டை அயலகத்து வீட்டுக்காரர்கள் எல்லாருமே இவங்க எது எடுத்தாலும் கடவுளை நம்புறோம், கர்த்தரை நம்புறோம், இயேசு கிறிஸ்துவை நம்புறோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க காரியத்துல மட்டும் நடக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் நம்ம சொல்லுவோம், எங்களுடைய முழு நம்பிக்கையும் நாங்க எங்களுடைய ஆண்டவர் மேல வச்சிருக்கிறோம், நாங்க முயற்சி செய்யறோம், நாங்க உழைக்கிறோம், நாங்க பாடுபடுறோம், அதற்கான பலனை நிறைவாய் கொடுப்பவர் கர்த்தர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம அவர் மேல வைக்கிறப்போ அவர் நன்மையா செஞ்சு கொடுப்பார். இதுக்கு முன்னால நம்ம செய்கிற ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமா இல்லையாங்கிறத நாம ஆண்டவரோட சமூகத்துக்கு பயந்தவர்களா அந்த காரியத்தை செய்கிற போது நன்மை நம்மை அருமையாக வந்தடையும். அதைத்தான் இங்க சொல்றாரு. நீ எவ்வளவு பெருசு நீங்க செய்யக்கூடிய நன்மை, அதாவது நாம உழைக்கிற உழைப்புக்கு ஒரு குறைவான ஊதியம் கிடைக்கிறப்ப எப்படி இருக்கும் நம்ம மனசு?
அதே உழைப்புக்கு நிறைவா அதிகப்படியான ஒரு ஊதியம் கிடைக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? அப்ப கர்த்தர் கொடுத்தாருன்னா நிறைவா கொடுப்பார். அப்ப மற்ற மனிதர்களுக்கு முன்னால நாம செய்கிற எல்லா காரியத்திலையும் நமக்கு நன்மையை தருகிறவர் கர்த்தர் அப்படிங்கிற நம்பிக்கையோட கூட மற்றவர்களும் அதை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க நம்முடைய நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மை பெரிதாக இருக்கும். நீங்க செய்வீங்களா? அப்ப கர்த்தர் கொடுக்கிற அந்த பெரிதான நன்மையை நீங்க சுதந்திரிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், நாங்கள் உமக்கு பயந்து மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும்படியாக, அந்த நன்மை நிறைவாய் கிடைக்கும்படியாக கர்த்தர் செய்யும். அதை பார்த்து மற்றவர்கள் இவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், கிறிஸ்து இவர்களுக்கு நன்மையானதை செய்திருக்கிறார், அதுவும் பெரிதான நன்மையை செய்திருக்கிறார் என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க நாங்கள் வைராக்கியம் உள்ள நம்பிக்கையை உம்மீது கொண்டிருக்க நீர் கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் எங்களது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.